தூரதேசத்திலிருந்து நீ கொண்டு வந்த தேவ வார்த்தைக்காக நன்றி. வந்திருக்கிறவர்கள் அனைவரோடு நீ பேசுவீராக. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, வல்லமையுள்ள தேவனுடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்டு எங்களுக்கு உதவி செய்யும். தேவதாசனுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. Hallelujah. Hallelujah. How many of you are excited today? எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்கிறீர்கள்? Amen. So எப்படி Are you excited today? எத்தனை பேர் ஆச்சரியமாக I am இருக்கிறீர்கள்? so excited to preach the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு நான் ஆச்சரியமாக I wanted இருக்கிறேன். to thank the man of God, my dear friend, Pastor Jonathan, who's been so wonderful translating me, shouting and going every day. அருமையான நண்பன் சகோதரர் தாசன் பாஸ்டர் ஜோனஹான் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், எனக்காக மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு. I'm so honored and so thankful to God for this precious man of God. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவண்ணமான ஒரு தேவ ஊழியக்காரனை கர்த்தர் எனக்கு Such a அறிமுகப்படுத்தினார். blessing to meet such a man of God here in this place. இந்த இடத்திலே அவரோடு கூட இருப்பதற்கு நான் மிகவும் I'm சந்தோஷப்படுகிறேன். very, very happy. I have no any hesitation to preach the word of God, but he is such a mighty man of God. I want to thank him. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நடுவில் என்னுடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பதற்காக. I want to extend my greetings from my ministry, India. என்னுடைய ஊழியங்களின் சார்பாக நான் வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். And I wanted to take time to greet you all. Thank you so much for coming. நான் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிறவர்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். So today the Lord is going to speak to us. இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். The Lord is going to move in a massive way in our life. ஆண்டவர் எங்களை வித்தியாசமான முறையில் எங்களோடு கூட பேசி தம்முடைய Today is the day of the blessing. இன்றைய நாள் உங்கள் ஆசீர்வாதத்தின் நாள். Today is the day of the anointing. இன்று கர்த்தருடைய அபிஷேகத்தின் நாள். Today is the day that the Lord is going to perform a great miracles in our life. இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க முடியாத அற்புதமான காரியங்களை செய்ய போகிற ஒரு நாள். I want to hear that. Can you say hallelujah? நான் கேட்கும்படியாய் ஒரு ஹalleluya சொல்லுவீர்களா? Hallelujah. ஹalleluya. Are you excited? நான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றேன். The Lord is going to speak to us now. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை இட்டு. Today I want to talk about the anointing of God. இன்றைய நாளில் கூட நான் அபிஷேகத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். The anointing of God is our that we need every time. தேவனுடைய அபிஷேகம் என்பது எப்பொழுது நமக்கு தேவையான ஒரு விடயமாக The word of இருக்கிறது. God brings victory in our life. ஆண்டவர் மிகப்பெரிதான ஒரு வெற்றியை கொண்டு வருவதற்கு அது உதவி செய்கிறது. But the anointing of God empowers everybody individually. தனிப்பட்ட ரீதியிலே தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. That is going to be upon somebody and they are going to do amazing things for the glory of God. தேவனுடைய அபிஷேகம் சில நபர்களின் மீது அங்கே பலமாய் இருக்கிறதுனாலே அங்கே கிரகிக்க முடியாத காரியங்களை அவர்களால் செய்ய முடியும். It is His plan that somebody has to anoint. தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அங்கே ஒரு சிலரை தெரிவு செய்து இவண்ணமாய் பயன்படுத்துகின்றார். Word of God go forward and heal anybody. கர்த்தருடைய வார்த்தை முன் சென்று எல்லாரையும் விடுதலையாக்குகிறது. But the anointing of which is upon somebody, they can do amazing things and miracles, signs, wonders. ஆனால் அபிஷேகம் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்களையும் செய்ய தேவன் பயன்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. So today you need the anointing of God. ஆதலால் இன்று தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் வாஞ்சித்துக் கொள்ளுங்கள். Many people they use the hands to exhibit the anointing of God. Many people they put the hands. சில நபர்கள் அங்கே கரங்களை வைக்கும்படி அந்த கைகளை வைப்பதினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். And they will lay hands. Some people they put the kerchief, they put the coat. சில நபர்கள் கைகளை வைப்பதன் மூலம் தங்களுடைய கோட்டை கலட்டி அணிவதன் மூலம் தங்களுடைய கைத்துடைப்பானை கொடுப்பதன் மூலம் அபிஷேகம் அங்கே பெறப்படுகிறது என்று பேசுகிறார்கள். But anointing comes from the Holy Spirit. ஆனால் அபிஷேகம் அப்படி அல்ல. அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. Anointing is only comes from the heaven throne. அபிஷேகம் தேவனுடைய பரலோகத்திலிருந்து இறங்கி That's what வருகிறது. we needed today. அதை நீங்கள் இன்றைக்கு வாங்கிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். That is the anointing that we require in our life today. எல்லா அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்யட்டும். Ultimately, God has to do in our life. ஆண்டவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. So, my dear brothers and sisters, let us go to Luke chapter 4, verses 18. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தின் பக்கம் உங்கள் சிந்தனைகளை நான் திருப்ப விரும்புகின்றேன். Let us go to okay, go ahead. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இருக்கிறார்.
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பி அபிஷேகம் பண்ணினார். Ah. இருதயம் நரமுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். There we can see the Spirit of the Lord is upon me because He has anointed me preach the gospel to the poor. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் என்னை சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னேல் இருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார், அங்கே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. My dear brothers and sisters, here the word of God is saying, the Spirit of the Lord is upon me. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Spirit of the Lord must be upon your life. ஆண்டவருடைய ஆவியானவரை அபிஷேகம் பண்ணி You இருக்கிறார். must be filled with the anointing of the Holy Spirit. ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை உடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளுங்கள். Every time you must fill with the anointing of the Holy Spirit, you must feel it. ஒவ்வொரு நாட்கள் கட்டாயமாக ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவியுங்கள். When you feel the anointing of the Holy Spirit, when you feel the Spirit of God, then only you can go into the supernatural movements. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை வாழ்க்கையில் கண்டுகொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு Today you desperate for the anointing of the Holy Spirit. என்ற அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Today get desire, to feel the power of God. இன்றைய நாளில் கூட கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவதை Ask the Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும். When you have the anointing of the Holy Spirit and you have the Spirit of God, எப்பொழுது அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் you will receive the power of God. நீங்கள் தேவனுடைய வல்லமையை It will பெற்றுக்கொள்ளுங்கள். give you strength in your life. ஆண்டவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பலனை It பெற்றுக்கொள்ளுங்கள். will give you boldness in your life to go forward. நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த boldness-ஓட அந்த தைரியத்தோட நீங்க செல்ல முடியும். Anointing is nothing but filling the Spirit of God. அபிஷேகம் என்பது எங்களை நிரப்புகிறது மாத்திரமல்ல. Once somebody pray, they will get anointing. They will get the Spirit of God coming upon their life. அங்கே சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று. But you have to fill yourself daily in your prayer life. உங்களுடைய அனுதினமான ஜெப வாழ்க்கையில அதை நீங்க அபியாசப்படுத்த. Daily you have to analyze it. You have to experience the presence of God. தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க முடியும். You have to experience the Holy Spirit coming inside of your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இறங்குகிற பொழுது, செயல்படுகிற பொழுது, I want you to present to this. I want you to release the word from heaven to your heart. ஆவியானவருடைய வல்லமையுள்ள வார்த்தை பரலோகத்தில் இருந்து உங்களுடைய இருதயத்தில் நேரடியாக கிரியைகளை நடப்பி. But here the word of God is telling the Spirit of the Lord is upon me. அதனால் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Are you filling with the Holy Spirit? நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். Are you filling with the anointing of the Holy Spirit? நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் Have you ever filled the power of God in your நீங்கள் life? தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் When you feel the power of God anointing in your life, you can preach the word of God. நீங்கள் தேவனுடைய வல்லமையில் அபிஷேகப்பட்டிருக்கிறீர்களாய் இருந்தால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்க பொழுது வல்லமையான காரியங்களை காண The முடியும். anointing is going to empower you and God's assignment. தேவனுடைய வல்லமையான காரியங்களை நீங்கள் செய்வதற்கான உதவி செய்கிறது. And you can go and preach the gospel. And no devil can come near you. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடந்து சென்று தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமான பிசாசு காரியங்கள் கிரியை செய்ய முடியாது. Hallelujah. 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 Some people believe says, Pastor, I am so attacked. I have a lot of evil spirits in my life. சில விசுவாசிகள் சொல்லுவார்கள், பாஸ்டர் நிறைய பிசாசுகளினால் நான் பாதிக்கப்படுகிறேன், தாக்கப்படுகிறேன் என்று. Someday one of our believers, she came to me and said, Pastor, every time I'm getting evil forces coming to me and attacking me. So, Pastor, please, I asked her. ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து சொல்வார், பாஸ்டர் அனுதினமும் பிசாசு வந்து என்னை போராடுகிறது, என்னோடு யுத்தம் பண்ணுகிறது, எனக்கு தொந்தரவு தருகிறது என்று. Did you ever baptize? Did you know who is God? நான் அவளை பார்த்து சொன்னேன், உனக்கு என்னுடைய ஆண்டவரை பற்றி தெரியாதா? Do you fill with the Holy Spirit? நீ தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவளாய் இருக்கிறாய். When you fill with the Holy Spirit, why it is coming? நீ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் இப்படி என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Everybody look at me. என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். Everybody look at me. என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். When you fill with the Holy Spirit, நீங்கள் எப்பொழுது தேவனுடைய ஆவியினால் when you fill with the anointing of the Holy Spirit, எப்பொழுது தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் you will பண்ணப்படுகிறது, go into the supernatural power of God. நீங்க தேவனுடைய அசாதாரணமான வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் And this பெற்றிருக்கிறீர்கள். power of God will never touch anything. You cannot experience the evil spirit coming into your life. உங்களுடைய வாழ்க்கையை பிசாசின் கிரியைகள், பிசாசின் வல்லமையை தாக்குவதற்கு அந்த ஆவியானுடைய வல்லமை ஒரு நாளும் இடமளிக்காது. It will never come near you. அவன் உங்களை ஒரு நாளும் கிட்ட வந்து So my dear brothers and sisters, I want to tell you, fill the Holy Spirit every time in your life. அதனால்
பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். Holy Spirit, ask the Lord, Lord, fill me every day. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே அனுதினம் உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புவீராக. When the Holy Spirit comes upon you, you will receive the power of God. தேவனுடைய ஆவியான உங்கள் மேல் வந்திறங்கும் பொழுது அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Acts chapter 1 verses 8. அப்போஸ்தலர் 1:8 When the Holy Spirit comes upon your life, ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது you will see differences in your life. உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை நீங்கள் You will காண்பீர்கள். not be powerless, but you will have the power. நீங்கள் பவர் ஒரு வல்லமை இல்லாதவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் வல்லமையை பெற்றுக் Even கொள்வீர்கள். your child, you will receive the power. நீங்கள் வல்லமை இழந்தவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் வல்லமையை பெற்றுக் Even கொள்வீர்கள். your small kid, you will receive the power of God. நீங்கள் சிறிய நபராய் இருந்த அந்த வல்லமையை பெற்றுக் Even கொள்கிறீர்கள். if you are a small girl, you will receive the power of God. நீங்கள் அந்த வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் So கொள்கிறீர்கள். that is the reason why you have to receive the Spirit of God in your life every day. அதனால் தான் அந்த வார்த்தைகள் அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக் You கொள்கிறோம். must sit in the presence of the Lord and ask the Lord, Lord, fill me up. நீங்கள் கட்டாயமாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரை என்னை நிரப்பும் என்று சொல்லி So many times we ask, Lord, I want this, I want that. But you need to ask today. You need the Holy Spirit in your life. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் அடைய வேண்டும், இடைய வேண்டும் என்று கேட்காதவர் இன்றைக்கு கேளுங்கள். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு Matthew கொடுங்கள். chapter 6 verses 33 says, "Oh, seek the kingdom of God, everything shall follow unto you." ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நீங்கள் வாங்கிக்கிற பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்க Look at வல்லவர். Jesus, my dear brothers and sisters. Look at Jesus. நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி Look at God. ஆண்டவரை நோக்கி He's பாருங்கள். a supernatural God. அவர் வல்லமையுள்ள சர்வவல்லமை He's a wonderful working God. அவர் அற்புதங்களை செய்கிறவர். Amen, சொல்லுங்கம்மா. Amen. That's what I also told in that church. Amen. When you say amen, that will happen in your life. இதற்கு முன்பதாக பேசிய ஆராதனை நான் சொன்னேன், எப்பொழுது நீங்கள் ஆமென் சொல்லாம இருக்கிறீங்களோ நான் விடாதபடி தொடர்ச்சியாக Nobody telling amen. Amen. Nobody saying amen there. ஆமென் சொல்லுங்க. So our God is a God who can do anything in our life. எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை This Holy Spirit is flowing in our hearts. ஆவியானவருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிற And பொழுது you'll go into the supernatural moments in your life. உங்களுடைய வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்கள் நடப்பதை நீங்கள் When you lay hands on somebody, they will heal. நீங்கள் சிலருக்கு கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் You don't விடுதலையாக்கப்படுவார்கள். need to become a pastor, you don't need to become an evangelist, you don't need to become a pastor, prophet, but you can lay hands and they will get healed. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க மாட்டீர்கள், ஒரு போதகராக இருக்க மாட்டீர்கள், ஆனால் கரங்களை வைக்கிற பொழுது கர்த்தருடைய விடுதலை அவர்கள் Amen. கரங்களை பயன்படுத்துவார். Power of God is going to come upon everybody. ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புவார். Receive the power of God right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். You receive the anointing of the Holy Spirit in your தேவனுடைய life. அபிஷேகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்கள். And it will break the bondages of the evil forces. பிசாசுடைய கட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீங்கு செய்யாதபடி தேவனுடைய வல்லமை முறியடிக்கும். And it will break the bondage of evil spirits. பிசாசின் கட்டுக்களை அந்த அபிஷேகம் உடைத்துவிடும். That's the reason why you need the anointing of the Holy Spirit. அதனால் நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை The பெற்றுக்கொள்ளுங்கள். anointing will give you supernatural ability. அங்கே தேவனுடைய அந்த அபிஷேகமானது அங்கே காரியங்களை மேற்கொள்ளத்தக்க அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை 1 செய்யும். Samuel chapter 16 verses 13. Let us go and read. 16:13. 1 Samuel. 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் When வாசிக்கிறோம். the Samuel encountered David, the Spirit of the Lord came upon him. David, that day forward, God, David was anointed before he became a king. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், தாவீது ராஜாவாக வருவதற்கு முன்பதாக சாமுவேல் அவனை கடந்து சென்று அவர் மீது கரங்களை வைத்து அந்த அபிஷேகத்தின் ஆவியை தாவீதுக்குள்ளே அங்கே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்தினார். I told you, the Spirit of the Lord is nothing but anointing of the Holy Spirit. அங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. Spirit of the Lord is nothing but anointing of God. That means Spirit of the Lord and anointing of God equal. அங்கே அபிஷேகிக்கிற ஆவியானவர் அபிஷேகம் அங்கே ஒன்றாய் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். He's telling wrong. Sometimes Anna not understand my words. The Spirit of the Lord is upon me, David. From that anointing, he became a king. அங்கே அபிஷேகம் அங்கே ராஜாவாக வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அங்கே தாவீது மீது அந்த அபிஷேகத்தை வைத்திருந்தார். When the Spirit of the Lord upon David, he became a king of the nation. அங்கே அவன் ராஜாவாக தேசத்துக்கு அபிஷேகம் அங்கே வருவதற்கு முன்பதாகவே அவன் மீது கர்த்தருடைய அந்த அபிஷேகம் இறங்கியது. Let me tell you, when you fill with the Spirit of God and you can become a king. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை ராஜாக்களைப் போல You can become a leader. You can become a leader. நீங்கள் ஒரு தலைவராய் மாறுவீர்கள். You can become a supervisor. நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாய் You மாறுவீர்கள். can become a president. நீங்கள் ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளராய் You மாறுவீர்கள். can become a
very big businessman. நீங்க மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேனாக மாற You முடியும். can become an anointed servant of the Lord. நீங்க கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். When the Spirit of the Lord is coming upon your life, you are not going to be saved, but you are going to be supernatural for God. நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது சாதாரணமான காரியங்களே அல்ல, சாதாரண மனிதனை போல அல்ல, அங்கே விசேஷித்தமான காரியங்களை செய்கிறவராய் But king மாறுவீர்கள். was a small kid, but he anointed and he became a king. David was a small boy, but he became a king. அங்கே தாவீது சிறியவனாய் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றான். நான் பெரியவனாய் I wanted to tell you, even in the small age, you must be anointed by the Holy Spirit. நீ சிறியவனாய் இருந்தால் தேவனுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். You must fill with the Holy Spirit. தேவனுடைய அபிஷேகத்தை You நிரம்பிக்கொள். must fill with the Holy Spirit. தேவனுடைய ஆவியை நிரம்பிக்கொள். When you fill with the Spirit of God, then you are anointed. Your blessing will grow. அங்கே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்திலே பெருக Where you go, ஆரம்பிக்கும். blessings will come. நீங்கள் போகிறவர்களும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். Where you go, blessings will come. நீங்கள் போகிறவர்களும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். When you come inside, blessings will come. நீங்கள் போகிறவர்களும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். When you go out, you will have blessings. You will have blessings. நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். வரும்போது போகும்போது you will get blessings. நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் You கொள்வீர்கள். will receive the power of God, then you will get all the blessings in your life. நீங்கள் பரிசுத்தாவியான வல்லமையை வரும் பொழுது அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில The கண்டு Spirit of God, all that you needed today. ஆவியானவர் அதை இணைக்கிறவராய் இருக்கிறார். Anointing of God that you needed required in your life today. ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறவராய் Then what will இருக்கிறார். happen, my goodness? Let us go. Let us go and read one more time. When the Holy Spirit comes upon him, தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மீது வரும் he பொழுது became a king நாங்கள் ராஜாவை போல் மாறுகின்றோம். and never despise a season in which God is preparing you. Never despise the season in which God is preparing you. தேவன் அங்கே காலங்களை பொறுத்தல்ல, தேவன் உங்களை எதற்காய் நோக்கத்துக்காய் திட்டமிட்டிருந்தார் அதற்காய் அவர் அபிஷேகித்து பயன்படுத்தி There is a season of your blessing. இது தேவன் உங்களுக்கு நியமித்த ஆசீர்வாதத்தின் காலமாய் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு season இருக்கு. உங்களுக்கு ஒரு காலம் இருக்கின்றது. There is a season in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கான ஒரு காலம் There is a இருக்கிறது. time in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் In இருக்கின்றது. that time you are going to experience the presence of God. நீங்க தேவனுடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்கிற And பொழுது you will be experiencing the presence of God in that season. அந்த நேரத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது But பெற்றுக்கொள்வீர்கள். receiving the anointing of God not easy. Not easy. Receiving the anointing is not easy. அங்கே அந்த அபிஷேகத்தை பெறுவது என்பதை குறித்து அங்கே கற்றுக்கொள்ள முடியாது. Protecting the Spirit of God is not easy. அங்கே ஆவியானவர்களை காக்கிற காரியம் என்பது சாதாரணமானது ஒன்று அல்ல. Protecting the Spirit of God is not easy. அப்ப பரிசுத்த ஆவியானவரை காப்பாற்றுகிறது சாதாரண ஒரு காரியம். It is very serious. அது மிக முக்கியமானது. It is very serious. அது மிக You முக்கியமானது. have to protect that. நீங்க அவரால் காக்கப்பட You வேண்டும். have to protect this. நீங்க அவரால் காக்கப்பட My வேண்டும். brothers and sisters, you have to protect the anointing of God which God has given you. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நீங்க காக்கப்படாவிட்டால் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக் கொள்ள You முடியாது. must save yourself. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. What are you doing? What are you doing? Sit correctly. சிறுவர்களை பார்த்து When the anointing of God is coming upon somebody, they are going to see the supernatural things in their life. தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கை பெறுகின்ற பொழுது பல அற்புதமான காரியங்களை நாங்கள் To அனுபவிக்கிறோம். receive the Spirit of God, it's very difficult. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது கடினமாக To இருக்கும். protect the anointing of God, to protect the blessing of God, to protect the anointing of God is not easy. அங்கே ஆவியானவரால் காக்கப்படுவதும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதும் சாதாரணமானது You must அல்ல. go through a lot of pain, lot of rejection, lot of shame in your life. உங்களுடைய வாழ்க்கையில பல கடினமான பாதைகள், துன்பமான பாதைகளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். So many people will come and say, "Oh, God, so anointed, what is great it is? Oh, you are nothing." They will mock at you. பலர் நம்மை பார்த்து இவர் மிகவும் ஆசீர்வாதமா இருந்தார், செழிப்பா இருந்தார் என்று பல காரியங்களை சொல்ல முடியும். Many people will speak mock at you. They speak shame at you. பல காரியங்கள் சில மனிதர்கள் உங்களை குறித்து பல காரியங்களை பேசி இருக்கலாம். But my dear brothers and sisters, I am telling you, ஆனா சகோதர சகோதரி உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். the Lord is preparing you. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகின்றார். You know how many problems are coming? That means the Lord is preparing you. பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில வருகின்ற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். Preparing you. கர்த்தர் உங்களை God ஆயத்தப்படுத்துகிறார். is making you and preparing you and setting you apart for a special things. ஆண்டவர் முக்கிய விடய காரியத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறார் When என்பதை you're having a lot of problem, a lot of pain, that means you must understand there is something is going to happen in a couple of days. உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற சவால்கள், சந்திக்கின்ற பிரச்சனைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சில நாட்களில் கர்த்தர் உங்களை உருவாக்கி ஒழுங்குபடுத்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய உங்களை ஒழுங்குபடுத்துகிறார். Pain is a blessing. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள்.
ஆசீர்வாதங்கள். Pain is very much blessing. நீங்கள் சந்திக்கின்ற வேதனைகள் கண்ணீர் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதங்கள். There are times we go through a lot of hardships. நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். So many people never understand that. பல மனிதர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. Even you didn't understand why I am going through a lot of pain. ஒருவேளை நீ கூட புரிந்து கொள்ளாமல் இருப்பாய், ஏன் இப்படி கடினமான வேதனைக்குள்ளாய் நான் கடந்து You are செல்கிறேன். not going, nothing will happen. You are coming, nothing will happen. You want, nothing will happen. Whatever you do, nothing is going to happen sometimes. எந்த பக்கத்தில் எல்லா பக்கத்தால் என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவு சவால்களை நீங்கள் சந்திக்கலாம். Financial problems will come, family problems will come, husband is going to fight and wife is going to fight. அங்கே பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவியார் பிரச்சனை போன்ற பல காரியங்கள் வாழ்க்கையிலே வரலாம். But the anointing of God is upon your life, the spirit of God is upon your life. You will be protected even in the desert situation you may be going through. கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் உண்மையில் இருந்தால் அந்த சவால்களை தாண்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். God has a season. ஹalleluya. ஒரு season இருக்கு. God has a season. கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற நேரத்துக்காய் காத்திருங்கள். There is a time. உங்களுடைய நேரம் எப்பொழுதோ, There is a years. வருஷங்கள், There is a months. அவர் நாட்களை, நாளங்களை. To give a baby, they have to carry 9 months, 9 or 8. 9 months. Huh? 9 months. Just ask them. What I'm saying, you say. ஒரு தாய் தன் கர்ப்பத்திலே பிள்ளை எத்தனை மாதங்கள் வைக்கும்? When somebody wants to get through delivery, how many months they go through? பிள்ளைகளை பெற்றவர்கள் எத்தனை, Say loudly. பிள்ளைகளை பெற்றவர்கள் எத்தனை மாதத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்க பெற்றீங்க? 8 no. 7 also they are getting. Do you know that? Hello. Yeah. Somebody called me and a few days back, and she was telling me, Pastor, 7 months I got conceived, Pastor. 7 மாத கர்ப்பத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். That means the season of a blessing coming really near. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம் உங்கள் அருகிலே வந்து. Some people 8 months, some people 9 months, some people 10 years, but you will go through the blessing of God in your life. 7 மாதங்கள், 10 மாதங்கள், 5 வருடங்கள் என்று வருடங்கள் அல்ல. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம் உங்கள் அருகில் வந்திருக்கிற விசுவாசிக்கிறவர்களுடைய கர்த்தருடைய மூலமாய் செய்து முடிப்பார். Hallelujah. 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 I am feeling the presence of God right now in the name of Jesus. நான் ஆண்டவருடைய நாமத்தில் அபிஷேகத்தை பெற்றுகிற பொழுது தேவன் அதை செய்து முடியும். The pain is a blessing. ஆகிய வலிகள் நமக்கு What ஆசீர்வாதம். this man of God is telling, pain is a blessing. என்ன இந்த தேவமனிதன் சொல்லுகிறார்? ஆண்டவர் வந்துட்டாரு, இல்லையா? ஆந்திராவுல வந்திருந்து கொண்டு வலிகள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார் என்று நினைக்க கூடும். சார் ஒண்ணுமே தெரியாது, everything. ஒன்றுமே அவருக்கு தெரியாது இப்படி சொல்லுகிறார். I go through pain. நான் வலிகளின் வழியாய் It கடந்து doesn't mean that I don't have anointing. அது அல்லாவிட்டால் நான் அபிஷேகத்தை பெற்றிருக்க முடியாது. When you go through pain, that means you remember you have anointing. நீங்கள் துன்பத்தின் வழியாய் நடந்து வருகிற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களை When you நிரப்பினார். go through a lot of rejection, know that God is with you. அங்கே பல நிராகரிப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலம் நீங்கள் வெற்றியை பெற்றுக் The கொள்ளுங்கள். Bible is saying, when you go through valley of shadow of death, fear no evil. No evil you cannot fear. நீங்கள் பிசாசின் கிரியைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. The Lord is with you. கர்த்தர் உங்களோடு கூட The Lord is with you. கர்த்தர் உங்களோடு கூட The இருக்கிறார். Lord is with you. ஆண்டவர் உங்களோடு கூட He is going to perform a great miracles in your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து முடியும். Come on, everyone say hallelujah. Yes, my God will do it for me. என்னுடைய ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். சொல்லுங்க. சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். I know Tamil. You will go out of. You have to say. நீங்க சொல்ல முடியும். You have to tell. Yes, Lord. Thank you, Jesus. நீங்க சொல்ல வேண்டும், ஆண்டவரே, ஆம் நீர் அதை செய்ய Thank you, Jesus. I am going through pain. Can you ஆண்டவரே, answer? நான் கடந்து போகிற வழிகளின் பாதைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Can you say that? அதை சொல்ல முடியுமா? Can you say? சொல்லுங்க. When you go through pain, can you say that? சொல்லுங்க, நான் போகிற வழிகளின் பாதைகள். Can you say when you are going through pain? No, super. My pain super. Can you say? நாங்கள் சொல்ல முடியுமா? வேதனையின் வழியே செல்லுகிற பொழுது நல்லா இருக்கிறது, சுகமா இருக்கிறது என்று சொல்ல முடியாது. Nobody will tell. யாராலும் சொல்ல முடியாது. Hello, nobody will say. யாராலும் சொல்ல முடியாது. Whoever say pain is a blessing, then the Lord is going to do something in your life. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடு அப்பண்ணம் சொல்லும் பொழுது நாங்கள் வருகிற நாட்களில் ஆசீர்வாதத்தை Hallelujah.
When you look at Job, நீங்கள் ஜோபுவை கவனித்து பாருங்கள். he left everything. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். He lose everything. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். But the anointing of God upon him never failed. அவன் அங்கே அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் இருந்தான். அவன் அங்கே விசுவாசத்தை இழக்கவில்லை. Because he's anointed, அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனாய் இருந்ததினால் never speak one wrong word. அவனுடைய வாயிலிருந்து ஒரு தவறான வார்த்தையும் வெளியே வரவில்லை. You know Job? நீங்கள் ஜோபு He அறிந்திருக்கிறீர்கள். has so many children, so many cattle, so many ox, so many kind of things, so many workers, servants, all that now. அவனுக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய வேலையாட்கள், நிறைய மிருக ஜீவன்கள் இருந்தது. ஜோபை கொண்டு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு மினிட்ல போச்சு. எல்லாம் ஒரே நிமிடத்தில் ஒரே நாளில் இல்லாமல் போய்விட்டது. ஒரு மினிட் if it is happened for you, what is your reaction, man? ஒரு நிமிடத்தில் எல்லாம் இல்லாமல் போனால் உங்களுடைய பிரதிபலிப்பு எப்படியாக இருக்கும்? Why this pastor telling to me? நாங்கள் இவ்வளவு தலையை அடித்து அழுவோம். This pastor came to me and told me, Jesus said I will do so much. But ஒண்ணுமே நான் நடக்கல, நான் nothing happened. பாஸ்டர் சொன்னார் எனக்கு எல்லாம் நடக்கும், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நாங்கள் அழுவோம். ஒரு house also going, my children also என்னுடைய going. பிள்ளை போய்விட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் போய்விட்டார்கள். We will tell all these things. எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டது. But I want to tell you, ஆனால் ஒன்று if சொல்லுகின்றேன். you stand with God, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பீர்களாக if you இருந்தால், stand with God, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பீர்களாக if you hold on to God, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்பீர்களாக இருந்தால், if you just hold on to the Lord, if you just hold on to the Lord in prayer, நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே வைராக்கியம் இருப்பீர்களாக இருந்தால், your pain is going to உங்களுடைய turn as a great victory. உங்களுடைய துன்பத்தின் வழி ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத் தரும். You are going to யாராவது நீங்க துன்பத்தின் வழியை நடக்கிறீர்களா? see if I just no. You may be going through a lot of pain. நீங்கள் துன்பத்தின் வழியில நடக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? But I'm telling you now. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். This liquid salt. And when you go through pain, understand that God is doing something in your life. உங்களுடைய வலியின் நேரத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். There's a season in your life. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு நேரம் தேவனால் I want to tell you there is a season in your life. ஆண்டவருடைய நேரம் உங்களுக்காக இருக்கிறது. I want to tell you there is something is going to happen in your life. ஏதாவது ஒரு அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் I நிச்சயமாக speak to நடக்கும். somebody right now, receive it in the name of Jesus. நான் சிலரோடு பேசுகிறேன், அதை அவிசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுங்கள். I am telling you, somebody receive this word in your life. நான் சிலரோடு பேசுகிறேன், விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பெற்றுக் Your கொள்ளுங்கள். time is coming, your month is coming, your extraordinary blessing is going to come. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தின் நேரம், நாட்கள், நிமிடங்கள் இதோ தேவனால் வந்திருக்கிறது. You may be crying, you may be waiting, you may be thinking, why, when? But the time is coming. எப்போது எந்த நாள் என்று நீ கண்ணீரோடு வேதனையோடு இருந்த நாட்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நாள், உன்னுடைய நேரம் வந்து விட்டது. You are not going to be saved anymore. You are not going to be saved anymore. நீ இன்னும் அதிக நாட்கள் நீ சரிக்க தேவையில்லை. It will change your life. உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும். Go next level. நீ அடுத்த கட்டத்துக்கு கர்த்தருடைய உயர்த்த போகிறார். Remember, never say one word to God. One wrong word to God. எந்த ஒரு தவறான அவதூறான வார்த்தைகளும் மாறான வார்த்தைகளும் உங்களுடைய உதடுகளில் இருந்து When you are வரக்கூடாது. going to pain, never say even one word to God. Why it is happening? What is this like? This is so much pain in my life. Yes, it's pain in your life. Pain is a blessing. உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிற பொழுது தேவனை பார்த்து ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே என்று கேள்விகளை கேட்காதீர்கள். அந்த வழிகள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கான காரியங்கள். God is preparing you. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing you. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing you. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing you. ஆண்டவர் உங்களை I'm ஆயத்தப்படுத்துகிறார். telling you, man. சொல்லுங்க, God is preparing you. ஆண்டவர் என்னை Yes, ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing me. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing me. ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். You tell the Lord is preparing me. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். That's what I wanted. அதுதான் எனக்கு தேவை. That's what I wanted from you. அதைத்தான் உங்களிடத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். Time is going to come. தேவனுடைய நேரம் உங்களுக்காய் வந்திருக்கிறது. You are already anointed. நீங்கள் தேவனால் You அபிஷேகிக்கப்பட்டவர்கள். already received the power of God. நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய அபிஷேகத்தை And பெற்றிருக்கிறீர்கள். this anointing of God is so supernatural power. அந்த அபிஷேகத்தின் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்து The anointing upon man of God, anointing upon pastor, தேவன் அபிஷேகம் போதல் அபிஷேகம் பண்ணியிருப்பாரா the இருந்தால் anointing upon pastor is so great. அங்கே தேவனுடைய ஒரு விசேஷித்தமான ஒரு மனிதனாய் அவர் இருப்பார். Never think wrong words for the pastor. Never speak wrong words for the நீங்கள் pastor. அபிஷேகிக்கப்பட்ட அந்த போதகருக்கு விரோதமாக எந்த தவறான வார்த்தைகளையும்
105:15. Psalm 105:15. சங்கீத புஸ்தகம் 105:15. 105வது அதிகாரம் 105. 105:15 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Read. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். There is the word we can find that touch not mine anointed. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணின மனிதர்களுக்கு விரோதமாக. Touch not the anointing person. அங்கே நான் அபிஷேகம் பண்ணின மனிதனுக்கு விரோதமாக. Don't speak wrong words for the anointed man of God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக தவறான வார்த்தைகளை பேசாதிருங்கள். Never speak against the man of God. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். Never speak wrong words to the pastor. அங்கே போதகருக்கு விரோதமான காரியங்களை பேசாதிருங்கள். Because they are anointed. அதுக்கு காரணம் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். All by God. தேவனால் அங்கே அபிஷேகம் They பெற்றிருக்கிறார். sacrifice so many things. அவர் தேவனுக்கு அநேக காரியங்களை They கரையப்படுத்துகிறார். left so many things for God. அவர் தேவனுக்கு அநேக காரியங்களை இழந்திருக்கிறார். So my dear brothers, the anointing is upon your life. It's so great. ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் தலையில வைத்திருக்கிற அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும். If somebody is speaking wrong words to you, சிலர் தவறான வார்த்தைகளை பேசுகிற பொழுது they will go through a lot of pain. அங்கே மிக வலிகளை அவர்கள் சந்திக்க கூடும். You may understand why pain, every time why for me pain. There is a time you spoke wrong words to the pastor. ஆனால் பல வேளைகளில் நாங்கள் வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு காரணம் சில வேளைகளில் சில தவறான வார்த்தைகளை நாங்கள் விரோதமான வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக பேசுவது. That is the reason. அதுதான் காரணம். That is the reason. அதுதான் காரணம். I want to tell you. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். You are anointed person. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட மனிதர். He is also anointed person. அவர் போதகர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Respect one another. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். Love one another. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். Bless one another. ஒருவரை ஒருவர் ஆசீர்வதியுங்கள். Give one another. ஒருவருக்கு ஒருவர் கொடுங்கள். So when you do these things, எப்பொழுது நீங்கள் இதை செய்ய your ஆரம்பிக்கிறீர்களோ blessing is going to increase. உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். Clap. நல்ல கரங்களை தட்டுங்கள். Loudly. The time is coming. நேரம் வந்து விட்டது. When the anointing of God is coming upon your life, அவருடைய அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற பொழுது then you will see differences in your life. உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசங்களை நீங்கள் காண்பீர்கள். The anointing empowers for God's purpose. தேவன் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக உங்களை And அபிஷேகித்திருக்கிறார். anointing will break the yoke of the bondages. அங்கே அபிஷேகம் அங்கே நுகங்களை உடைக்கின்றது. I have noted I'm running and fast and I'm going forward and I'm saying. நான் அங்கே வேகமாக கடந்து செல்கின்றேன். The anointing of God empowers the God's purpose in your life. ஆண்டவருடைய அபிஷேகம் அங்கே ஒரு நோக்கத்துக்காக உங்கள் மீது இருக்கின்றது. The anointing breaks the yoke of bondages. அங்கே அபிஷேகத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் உடைந்து The போகும். anointing you have in your life, it gives you power to witness many people in this world. அங்கே தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் தேவனுக்காக அங்கே அநேகரை நீங்கள் சாட்சியாக நிற்கும்படி கர்த்தர் உங்களை The anointing of equip to serve people. Anointing of God equip you அங்கே to serve. உங்களுடைய அபிஷேகம் அங்கே அநேகரை தேவனுக்குள்ளாக ஆதாயப்படுத்த அங்கே பயன்படுத்துகிறது. The anointing teaches to give spiritual understanding. அங்கே அபிஷேகமானது உங்களுக்கு கற்றுக்கொள்ளுகிறதுக்கு உதவி செய்கிறது. This is very important, my dear brothers and sisters. அது மிக அவசியமானதா இருக்கிறது. The anointing of God, what is going to, உங்களுக்கு தெரியுமா what anointing of God is going to do? உங்களுக்கு தெரியுமா அபிஷேகம் என்ன செய்கிறது? It will connect right people. உங்களை சரியான நபரோடு கொண்டு போய் இணைக்கிறது. Don't give your phone number to everybody. உங்களுடைய போன் நம்பர் எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. And you became அது பின்பதாக பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். no, you became nothing. அதில் ஒன்றுமே இல்லை. You became zero. நீங்கள் ஒரு பூஜ்ஜியம். You are somewhere சில இடங்களில் and you give your phone number to everybody, talking to everybody, chatting with everybody, and then your anointing will go down. அங்கே சில அநேகருக்கு நாங்கள் நம்பரை கொடுத்து பேசுகிற பொழுது என்னுடைய அபிஷேகம் அங்கே குறைவடைந்து. Hey, all are not good friends. ஏன்னா எல்லாரும் நபர்கள் அல்ல. All are not good people. எல்லாரும் நல்ல மனிதர்கள் அல்ல. All are not spiritual people. எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் அல்ல. All are not blessing people. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் They will அல்ல. tell you, pastor, super. They will tell after that they will only kill you. அவர்கள் பாஸ்டர் நல்ல மனிதன் நான் சொல்ல முடியும். ஆனால் சில நேரங்களில் அவரை உங்களை கொல்லுவதற்கு அங்கே They will only put down on you. They will only put down on you. அவர்களை கீழே தள்ளிவிட முடியும். They will put one thing and they will throw at you. அவங்க உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய முடியும். They will put some well and they will make you pull on that. அங்கே உங்களை தள்ளி வழி அனுப்பி உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்ய முடியும். Never friendship with ungodly people. அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள்
then you lose the anointing. அங்கே நீங்கள் அவரோடு நெருங்கி பழகும் பொழுது உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விடுவீர்கள். Know from the anointing of the Holy Spirit. Know it through the anointing of the Holy Spirit. அங்கே புரிந்து கொள்ளுங்கள். அங்கே தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருந்து கிரியை You செய்யும். must know. யார் பேசுகிறாரோ யார் பேசுகிறாரோ you must know it. நீங்கள் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோடு பேச வேண்டும், யாரோடு பழக வேண்டும் என்பதை தெளிவாய் You must know it. அதை தெளிவாய் புரிந்து When you வையுங்கள். know it, then you will not be deceived. அங்கே அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. You will not be deceived. நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள You முடியாது. will not be cheated. நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். You will not be cheated. நீங்கள் அபிஷேகம் இருந்தால் ஏமாற்றப்பட Is it மாட்டீர்கள். right? Sometimes we cheat because we are not think with wisdom. நாங்கள் பல தடவைகளில் நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம். தேவனுடைய அந்த ஞானம் இல்லாத God's wisdom. தேவனுடைய ஞானம் இல்லாதது. No problem. We think everything is okay. நாங்கள் பேசுறோம் ஓகே எல்லாம் சரியா இருக்கிறது. Friends, so many friends, you got everything. எல்லா மனிதர்களோட பழகி எல்லாரோட நண்பராய் நாங்கள் இருக்கோம். So the anointing of God will connect you to the right people. ஆனா அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனோடு கர்த்தர் சரியான நபர்களை கொண்டு வந்து That's the reason why you must be filled with the anointing of God. That's why you must have the discernment of God. அங்கே நீங்கள் அபிஷேகத்தில் இணைக்கப்பட்டவர்களா இருந்தால் சரியான நபர்களோடு ஆண்டவர் இணைக்கின்ற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். You must know what you need to say, what you need not to say. அங்கே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பது. And you need the wisdom of God in your life. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தேவஞானம் உங்களுக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது. I had a friend 30 years, almost 20 years friend. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். Very close friend. மிக நெருங்கிய ஒரு நண்பர். Very close. Pastor, you drink some water. Yeah. No problem. You drink some water, relax. Hey, give me some juice, man. I want energy. Okay, I'm just making this. I have to get relaxed. You don't like also you can feel relaxed. So I had a friend. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். He's very good. I used to talk to him. We used to go with him. I used to go with him. Very serious. Very careful. கவனமாக கேளுங்கள். அவர் நல்ல மனிதனாய் என்னோடு பழகுவார். அவரோடு நான் எல்லாரும் செல்லுவேன். He's telling me, oh, Pastor, you're so great. This one, that one, everything is okay, good. அவர் என்னிடம் ஒரு சில பாஸ்டர் மிகவும் நல்லது சிறந்தது எல்லா காரியங்களும் நன்மையை பேசுவார். And after so many years, சில வருடங்களுக்கு பின்பதாக just 1 month back, ஒரு மாதத்துக்கு முன்பதாக very close. மிக நெருங்கியவர். Even I don't talk to anybody, but I will talk to him. நான் வேறு யாரோடும் பேசுவதில்லை, அவரோடு தான் நான் பேசுவது. Any country, I will call him and I will tell him, I am here, I am doing this, I am doing that, I do this, I do that. What should I do? What should I not do? நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்ன செய்கிறது எல்லாவற்றையும் நான் அவரோடு தான் பகிர்ந்து கொள்வேன். Whenever I land somewhere, I will definitely call him because he is very close friend of me. அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் நான் பகிர்ந்து கொள்வேன். I trust him like anything. நான் அவரை மிகவும் அதிகமாய் நம்பினேன். And then what happened? என்ன நடந்தது? There is a day came. ஒரு நாள் வந்தது. I came to know that he's speaking wrong words about me to my believers. அங்கே ஒரு நாள் வந்தது, என்னுடைய விசுவாசிகளிடத்தில் என்னை குறித்து தவறான வார்த்தைகளை அவர் பேசியதை நான் அறிந்தேன். I was shocked. நான் மிகவும் ஆச்சரியமாய் I was literally shocked. I cried 3 days. நான் 3 நாட்கள் அதை நினைத்து அழுதேன். And I talked to God. நான் ஆண்டவரிடம் பேசினேன். God, give him such pain he must go through. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த வலியை தாண்ட உதவி செய்ய. I feel the pain even now I am saying I feel the pain. நான் அதை சொல்லுகிற பொழுதெல்லாம் அந்த வலியை நான் உணர்ந்து கொண்டேன். You know what God did? கர்த்தர் என்ன செய்தார்? In his own home. என்னுடைய சொந்த வீட்டிலே, His own home. அவர் சொந்த வீடு இருக்கிறது. Somebody wanted to kill him. அவரை சொந்த வீட்டிலே கொன்று விட்டார்கள். They beaten him like anything. அவரை என்னத்தாலும் அடித்து கொன்று விட்டிருந்தார்கள். Last minute, they taken to the hospital. கடைசி நிமிடத்தில் நாங்கள் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றோம். And this brother called me and said, "Anna, where are you? This is happening." எனக்கு ஒரு சகோதரன் அழைப்பெடுத்தார். எங்கே இருக்கின்ற போது சகோதரனே, His brother's brother called me. அவருடைய சகோதரன் எனக்கு அழைப்பு எடுத்தார். எங்கே இருக்கின்றீர்கள், இப்படியா நடந்து விட்டது என்று. Then I was in another place, Rajahmundry.
நான் ஒரு மாவட்டத்திலே நான் வேறு ஒரு இடத்திலே இருந்தேன். He don't know that I already rejected him. He don't know that. ஏற்கனவே நான் நிராகரிக்கப்பட்டவனாய் இருந்தேன். Already I left him. But I didn't tell him. ஆனா நான் ஏற்கனவே விலக்கியவனாய் இருந்தேன். I silent. I'm not talking anything. I'm not saying anything. I'm just keep really silent. நான் மிகவும் அமைதியா எதையும் சொல்லவில்லை, எதையும் பேசாமல் நான் காணப்பட்டேன். And then he called me and I told some police officers. I called them. They came. They rescued him. And almost 20 days he is on the bed. அவர் வைத்தியசாலையில 20 நாட்களுக்கு அதிகமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். நான் எனக்கு தெரிந்த போலீசார்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி அவரை மீட்டு எடுப்பதற்கு காரியங்களை செய்தேன். And cheating God's anointed person is very dangerous. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை ஏமாற்றுவது மிகவும் ஒரு தேவனால் அங்கே பார்க்கப்படுகிற ஒரு Speaking காரியம். wrong words against the man of God, anointed man of God is very wrong. அங்கே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் ஆபத்தை விளைவிக்கும். Very important. அது மிக மிக முக்கியமானது. Very important, I'm telling you. நான் அதை உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன். Never speak wrong words to people. அங்கே தவறான வார்த்தைகளை That's the பேசாதே. reason I know through the anointing of the Holy Spirit. அங்கே தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் When I came அவர்களுக்கு to know, I was broken down. அந்த சம்பவத்தின் மீது நான் உடைக்கப்பட்டவனாய் இருந்தேன். I was really felt so bad. நான் மிகவும் மனமுடைந்தவனாய் But காணப்பட்டேன். I asked the Lord, Lord, what should I do? ஆண்டவரே, நான் என்ன செய்வது? God never allowed me to go to His home. அவருடைய வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு மனமுடைக்கவில்லை. Every time, whenever happened, anything happened, I go immediately. But when I came to know all these things that He is speaking wrong words against me, I rejected it. அங்கே I don't want it. அதிகமாய் அவரை அழைத்தவர்களால் சென்றேன். இப்பொழுது எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று அந்த மனதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தது. Never friendship with the people who are, spoiling your life. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதபடி எச்சரிக்கையாயிரு. God will do it. God will bless you. God will bring people to you. ஆண்டவர் உங்களுக்கான நபர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அதன் மூலம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bring right people in your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சரியான நபர்களை ஆண்டவர் கொண்டு God வந்து will bring the சேர்ப்பார். right husband in your life. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான சரியான புருஷனை கொண்டு வந்து சேர்ப்பார். God will bring right friend into your besides you. ஆண்டவர் உங்களுக்கு சரியான ஒரு நண்பரை உங்களுடைய வியாபாரத்துக்காய் கொண்டு வந்து Just நினைப்பார். wait for the God's time to come. ஆண்டவருடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். Wait for God's time to in a partnership with the business people. ஆக சரியான நபர்களை நீங்கள் இணைந்து கொள்ளும்படி நீங்கள் காத்திருங்கள். Wait in the presence of the Lord for the right partners in your ministry. உங்களுடைய ஊழியத்துக்கு சரியான நபர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படி காத்திருங்கள். All are not good. எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. This friend good, that friend good. They will only spoil you. அந்த நண்பன் நல்லவன், இந்த நண்பன் நல்லவன் சொல்ல அவர்களால் உங்களுடைய பெயரை I came to கெடுத்துவிடுவார்கள். know he scammed and he is a pastor also. He is a pastor. But I came to know that he scammed almost 1 or 2 lakhs for me. Somebody gave some offering, he didn't give to me. அங்கே சில நபர் ஒரு போதகர் எனக்கு வர வேண்டிய ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் எடுத்து விட்டு எனக்கு தரவில்லை. I was shocked knowing all this. அது எனக்கு மிகவும் ஒரு வேதனையை கொடுத்தது. I don't care money actually. I am the person I don't care money. நான் என்னை குறித்து சொல்வேன், நான் பணத்தை குறித்து I கவலைப்படுகிறேன். am like a rich man. I don't care. My God is rich. என்னுடைய ஆண்டவர் அங்கே மிகவும் ஐஸ்வர்யவான். I never begged before any man. நான் இதுவரை எந்த மனிதனிடத்திலும் இந்த கையை நீட்டியது. I never opened my hand and stretched for the help. எந்த மனிதனிடத்திலும் எனக்கு உதவி செய்யும்படி என் கரத்தை நான் நீட்டியதில்லை. You must look to God. என்னுடைய ஆண்டவரை மாத்திரம் நான் நோக்கி பார்த்தேன். You must look to God. நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி You must look to God. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி You must look to God. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி God will do it for you. உங்களுக்கு கேட்ட செய்து முடிப்பார். You are asking for a car. நான் ஒரு காரை தேவனிடத்தில் கேட்டேன். I'm crying and praying so many days. நான் மிக மிக நாட்களாய் அழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன். My father had a heart surgery. I was telling in that church. நான் என்னுடைய கடந்த ஆராதனையில் நான் பேசி என்னுடைய தகப்பனானவர் இதய சத்திர சிகிச்சை உட்பட்டு வந்திருந்தார். He need a car now. அவருக்கு எங்களுக்கு அந்த பிரயாணங்களுக்கு அந்த வாகனம் தேவையா My இருந்தது. daddy will come here. I will send him. Otherwise, I will also come with him. He will preach it. Excellent. என்னுடைய தகப்பனார் சிறந்த போதகர். ஒரு தடவை நான் அவரை உங்களிடத்தில் அனுப்பி வைக்கின்றேன். And he will tell you what is happening in his life. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்த சாட்சி அவர் So we were praying. The Lord spoke to the American person. I don't know who is that. நான் அவனமாய் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணினேன் ஒரு காருக்காக. எனக்கு தெரியாத ஒரு நபர் அமெரிக்கா தேசத்திலிருந்து கடந்து வந்தார். She came and she gifted a car. அவர் வந்து எனக்கு தேவையான காரை எனக்கு வாங்கி கொடுத்தார். God is a God who cares.
He hear our prayer. எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். You know, Honda Grace. நீங்கள் அறிந்திருப்பீர்களா ஹோண்டா கிரேஸ் என்கிற கார்? You know, in your country. Is Yeah, that? yeah. That is the car that we have. அந்த வாகனத்தை அவர் எனக்காக வாங்கி கொடுத்தார். God never put our heads down before somebody. மனிதர்களுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் தலை குனிய விட மாட்டார். He knows our pain. எங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் He அறிந்திருக்கிறார். knows our pain. எங்களுடைய வேதனைகளை அவர் He அறிந்திருக்கிறார். knows our suffering. எங்களுடைய துக்கங்களை அவர் We அறிந்திருக்கிறார். look so beautiful. We look so beautiful. எங்களுடைய அந்த துக்கங்கள் அந்த அழகை அவர் We look அறிந்திருக்கிறார். so good. We look so good. நாங்கள் அங்கே பார்ப்பதற்கு அழகாய் But இருக்கிறோம். inside, ஆனால் எங்களுடைய உள்ளார்ந்த நிலைமை so much pain, something. மிகவும் வேதனையாக இருக்கும். So much pain, something. மிகவும் நெருக்க We நிறைந்ததாக. cannot bear that pain. We cannot bear it. அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாதவர்களாய் நாங்கள் இருப்போம். So, you have to go to God. You have to go to the நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து You have to செல்லுங்கள். go to the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய பிரசன்னத்தில் இருங்கள். I prophesy in the mighty name of Jesus. நான் ஆண்டவருடைய நாமத்தை தீர்க்க தரிசனமாய் Every சொல்லுகிறேன். pain in your life, come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்க அத்தனை வலிகளும் Every problems are leaving your body right now in the name of Jesus. எல்லா சகலத்தில் இருக்க பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள Let நாமத்தில். you be free in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் The விடுதலையாக. anointing of God is so costly. தேவனுடைய அபிஷேகம் என்பது விலை மதிக்க முடியாது. Protect it. அது நம்மை காக்கிறது. Save it. அது நம்மை பாதுகாக்கிறது. Preserve it. அது நம்மை உதவி செய்கிறது. Keep it very holy. அது எங்களை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறது. Never do sin. அங்கே பாவம் செய்யாதபடி நம்ம Never do mistake. ஏதாவது தவறை செய்யாதபடி இருங்கள். Never do mistake. ஏதாவது தவறை செய்யாதிருங்கள். Never do mistake. ஏதாவது தவறு உங்கள் வாழ்க்கையில் செய்யாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். Never do any mistake. நீங்கள் ஏதாவது தவறை செய்யும் பட்சத்தில் Make yourself pure before the presence of God. நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்தமாய் அவரை நோக்கி பார்க்க That the முடியும். anointing will increase. நீங்க பரிசுத்தமாய் அவரை நோக்கி The anointing will பார்த்தால் increase. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே You will improve your standards. அது உங்களுக்குள்ளே பெருக You will ஆரம்பிக்கும். improve your mind. உங்களுடைய சிந்தைகளிலே You பெருக will improve your ஆரம்பிக்கும். spirit prayer standards. உங்களுடைய ஜெப நேரங்களை அது மாற்றி And you அமைக்கும். will also go through a lot of blessings in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் கடந்து You போவீர்கள். are going to see the goodness of God in your life. தேவனுடைய நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் May the காண்பீர்கள். Lord bless you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் Let us raise your hand. Let us raise your hand. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் விழுந்து நிற்போம். Hallelujah. எல்லாரும் நாங்கள் விழுந்து நிற்போம். Camera. Camera, photograph. Please come. Hallelujah. Hey, where are they doing? What are you doing here? What am I doing here? Take that off that. I'm very strict, you know. Any country I'm so strict. That's why nobody likes me.